மக்களே, நான் உங்கள் அம்மு தோட்டம் சேனல் பேசுகிறேன்மா. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எலுமிச்சங்கன்று நல்ல பலன் கொடுக்க அதுக்கு என்னென்ன செய்யணும், நல்ல விளைச்சல் கொடுக்க சீக்ரெட் ரகசியம் ஒரு 5 வச்சுக்கலாமா? என்னென்ன செய்யலான்னு சொல்கிறேன், சரிங்களா? அதாவது இப்போ மாடி தோட்டத்தில் வைக்க வேண்டிய ஹைப்ரிட் செடிங்க நிறையா வந்திருக்கு. அதையும் நம்ம எப்படி சீக்கிரம் பலன் பெறணும், எப்படி செய்யணும்னு சொல்கிறோமா. ஃபஸ்ட்டு ஒரு மரம் நல்ல வெயிலில் இருக்கணுமா. 6லேருந்து 8 மணி நேரம் நல்ல வெயிலில் இருக்கணும். இதே பாருங்கள், எலுமிச்சை மரம் எனக்கு வெயிலில் தான் இருக்குது, சரிங்களா? 1. 2வது உங்களுக்கு நல்ல காற்றோட்டம் இருக்கணும். அந்த பக்கம்லாம் இவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லைம்மா, ஃப்ரீயாக இருக்காங்க. பாருங்கள், நிறைய புது துளிர் வந்திருக்காங்கம்மா. 3 நல்லா வடிகால் இருக்கணுமா. தண்ணி செடியில் தேங்கக்கூடாது, ஈரப்பாதம் இருக்கணும், நல்ல வடிகால் இருக்கணும். 4மா, அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை இயற்கை உரம் தான் கொடுக்கணும். இயற்கை உரம் நான் என்னென்ன உரம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். மீன் அமினோமிலாம் ஒரு தடவை கொடுப்போம்மா. அடுத்த தடவை உரத்தை மாற்றி கொடுக்கணும், ஒரே உரமாக கொடுக்கக்கூடாது. மணிலா புண்ணாக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த சாதம் வடித்த தண்ணி இருக்குங்கள்ல, அதில் தண்ணி கலந்து எடுத்து இவங்களுக்கு ஊற்றி விடுவேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்தால் கஞ்சகாவியாக கொடுக்கலாம். இந்த மாதிரி உரங்கள் மாற்றி 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 கொடுக்கணுமா. ஒரே உரத்தை தொடர்ந்து கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 டேஸ்க்கு முன்னே தான் மணிலா புண்ணாக்கு உரம் கொடுத்தோம்மா. இப்போ பூ வச்சுருக்காங்க. அடுத்து மண்ணை கிளறி விடணுமா. நம்ம கொல்லை பெரிய ட்ரம்முலேயோ குரோ பேக்லேயோ வைக்கிறோன்னா வச்சு நம்ம தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டு வர 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 என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக மண் கீழே இறங்குவாங்க. அப்படி மண் கீழே இறங்கும்போது நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாமா. மண்ணை நம்ம கிளறி விடணும், சரிங்களா? கிளறி விடணும். இடையில நம்ம மாடிக்கு வரும்போது அதில் ஏதாவது நோய் தாக்குதல் இருக்கா, இலைகள் ஏதாவது மாறி இருக்கா, ஏன்னா அதில் ஒரு மஞ்சள் பழுத்த மாதிரி ஒரு டாட் மாதிரி வருமா, அந்த மாதிரி இருக்கா என்னான்னு பார்க்கணும். இன்னும் நமக்கு டைம் கிடைத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இந்த லெமன் கண்ணில் உள்ள முற்றிய இலைகள் பெரிய இலைகள் இருப்பாங்க பாருங்கள். அதாவது புதுசாக துளிர்கள் வந்தாங்கன்னா இலை கிரீன் கலந்த மாதிரி க்ரீனில் இருப்பாங்க. மற்ற இலைகள்லாம் டார்க் க்ரீன் போயிடுவாங்க. அந்த மாதிரி இலைகளை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விடலாம். நம்ம எவ்வளோ ரிமூவ் பண்ணி விட்றோமோ அந்த அளவுக்கு இவங்க துளிர்களை விரைவாக எடுப்பாங்கம்மா. எந்த செடியாக இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் காஞ்சது பழுத்தது பெரிய இலைகள்லாம் நான் ரிமூவ் பண்ணுமா. நான் ரிமூவ் பண்ண உடனே எனக்கு இதை பாருங்கள், இதில் கூட புது துளிர் நிறையா வந்திருக்காங்க. துளிர்கள் இன்னும் நிறையா எடுத்துகிட்ருக்காங்கம்மா. அந்த மாதிரி துளிர் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வைக்கும்போதே கொஞ்சம் பெரிய குரோபேக்கு இந்த மாதிரி பெரிய ட்ரம்மில் வச்சுருங்க. பழமரமெல்லாம் இதனுடைய கொள்ளளவு அதிகமாக இருந்தால் தான் நமக்கு மேலே கொஞ்சம் தொழு உரம் போடவோ மண் கொட்டவோ இல்லை தழை உரம் இலைகள் சத்து தோட்டக்கழிவுகள் போடவோ வசதியாக இருக்கும். நம்ம வைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலுமிச்சங்கன்று இருக்கிற இடத்துல ஈரப்பாதம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஈரப்பாதம் இருந்தால் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். 1 நாள் 2 நாள், இப்போ மழையெல்லாம் தொடர்ந்து பெஞ்சாங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். மழை 2-3 நாள் தொடர்ந்து வந்தால் 3 நாளைக்கு கம்ப்ளீட்டாக விட்டுடலாமா. 4 நாள் கூட வரலாம். ஏன்னா மண்ணும் கொஞ்சம் வளரணும். ஈரப்பதம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதையும் நம்ம தெரிஞ்சு வேலை செய்யணும். தொடர்ந்து மழை வந்தாலும் நம்ம இயற்கை உரம் கொடுக்க வேணாம், கொஞ்சம் நிப்பாட்டி இல்லாமல் 1 வாரம் தள்ளி போடலாம். அந்த மாதிரி பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் எலுமிச்சங்கன்று வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த இதுமா. இங்கே பாருங்கள், இப்போ நான் பொட்டாசியம் புண்ணாக்கு உரம் போட்டோம்மா. புண்ணாக்கு உரம் போட்டு 4 நாள் ஆகுது. இங்கே பாருங்கள், பூ வந்திருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பூ இதை பாருங்கள், இங்கே வாங்க, இதில் பூ வந்திருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு 4 இல்லைன்னா 5 நாள் இருக்கும். இதோ தெரியுறாங்க பாருங்கள் பூக்கள். எலுமிச்சங்கன்றில் பூக்கள் வந்திருக்காங்க, அதே பாருங்கள், தெரியுறாங்களா? இப்போ 4 நாளுக்கு முன்னே தான் புண்ணாக்கு உரம் கொடுத்தேன். இங்கே பாருங்கள், எலுமிச்சங்காயை பாருங்கள். இங்கே பாருங்கள், எலுமிச்சங்காய் வச்சுருக்காங்களா? இதே பாருங்கள், இதில் கை வைக்கும்போது பார்த்து கை வைக்கணுமா, முள் இருக்கும். இதை பாருங்கள், இதெல்லாம் எலுமிச்சங்காய் வச்சுருக்காங்க.
இப்போ வந்து நம்ம புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் பூ வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், துளிர் பாருங்கள், தெரியுறாங்களா? துளிர் வந்து பூ வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே அந்த மாதிரி நிறைய துளிர் இதை பாருங்கள். அதே மாதிரி நம்ம கொடுக்குற சத்தான ஊட்டச்சத்து தாம்மா இவங்களுக்கு இயற்கை உரம் தான் அதிகம். நான் இது வரைக்கும் கெமிக்கல் உரமே கொடுத்தது இல்லைம்மா. இந்த இங்கேயும் பூ வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், 1 2 நானே இப்போ தான் பார்க்குறேன், 2வது பூ வைக்கிறத பார்க்குறேன். இப்படி தாம்மா நம்ம எலுமிச்சை செடியை பார்க்கணும். இதை பாருங்கள், நம்ம புண்ணாக்கு ஊற்றுனதுக்கப்புறம் நிறைய பறித்து வச்சுருக்காங்க, காயும் வச்சுருக்காங்க. இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. செடி நான் வைக்கிறதுலாம் கொஞ்சம் எலுமிச்சை செடி வைக்கிறதுலாம் கொஞ்சம் மாலை நேரத்தில் வைங்க. ஏன்னா இது சம்மராக இருக்குது. மாலை நேரத்தில் வச்சிங்கன்னா கூலிங் காற்று வரும். இந்த பாருங்கள், 2 பூ பூத்துருக்காங்க, தெரியுறாங்களா பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு எலுமிச்சங்கன்று நல்ல வளர்ச்சிம்மா. நன்றிம்மா, தேங்க்யூ.